அப்பவே சொன்னேன் நம்ம வீட்டுல வந்து இரு, நான் சொல்லிட கேளு எடுன்னு. நீ தானே கேட்காம தலைக்குள்ள நின்னா. அழு, நல்லா அழுட்டி. அந்த சின்ன குட்டி உன்னை இப்படி பேசுது. உன்னால அவள்கிட்ட பேச கூட முடியல. இப்படி நின்று திட்டு வாங்கிட்டு நீ கேள்வியா? இங்க வந்த பிறவிலியாமா தெரியுது என் பிள்ளைய எவா எல்லாம் கொடுமைப்படுத்தியா எடுக்கியா? நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். வேண்டாம்மா, இங்கே இருக்கேம்மா. அது சும்மா ஏதோ பேச்சுல தான் அவத்து கோவப்பட்டுட்டா, வேற ஒண்ணும் இல்லம்மா. இவ்வளவு பட்டப்புறம் நீ இன்னும் திருந்தலையா பூங்கொடி? என்ன நினைச்சிட்டு இருக்கா? வா நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லம்மா வேண்டாம்மா, விடுங்க. விடவா? என்ன அடி விட சொல்லியா? இந்த நிலைமையில நான் உன்னை நீ இந்த வீட்டுல விட்டுட்டு போவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் வேண்டாம், நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, வீட்டுல அத்தை வேற இல்ல. இந்த நேரம் கிளம்பி வர்றது சரியா தோணல. நான் அத்தை வந்தப்புறம் சொல்லிக்கிட்டு வரேன். நான் உன்னை இங்க விட்டுட்டு போறதா ரெடியா இல்ல. நீ கிளம்பி வரையா இல்லையா? இல்லம்மா. பூங்குடி, என்ன பூங்குடி, என்னாச்சு? வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன உங்களை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆளானாக்குல என்ன அவ்வளவு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காவ? என்னத்த, என்னாச்சு? என்ன பூங்குடி? ஒண்ணும் இல்லைங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லு பூங்குடி. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கா? எதுக்கு அத்தை கோவப்படுறாங்க? என்னதான் நடந்துச்சு? அவ எப்படி சொல்லுவா? உங்க அருமை தங்கச்சி இருக்காளே, அருமை தங்கச்சி, அவ என் பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்கா. யாரு? மோனிஷாவா? இல்லையே, அவ என்ன சொன்னா? அவ அவங்கள திங்ஸ் வாங்க கூப்பிடலையாங்க. நான் அவங்கள போயிட்டு வாங்க தானே சொன்னேன். அது அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன திட்டிட்டு போயிடா. சரி, அவ ஏதோ சொல்லிருப்பா. நான் அவகிட்ட என்னன்னு கேக்குறேன். அதுக்கு நீங்க ஏன் கோபப்பட்டு இருக்கிறீங்க? அது எப்படி? உங்க தங்கச்சி ஏதாவது சொன்னா தெரியாம சொல்லிருப்பாளா? என்ன அவ சின்ன பிள்ளையா? சரி அத்த, விடுங்க, கோவப்படாதீங்க. ஏதோ என்னமோ சொல்லிட்டா. நானே அவள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். விடுங்க, பிரச்சனையை பெருசாக்காதீங்க. என்ன மாப்ள, என்னத்த சொல்றீங்க? நான் பிரச்சனையை பெருசாக்குறேனா? ஓஹோ, உங்க வீட்டுல பண்றவங்க எல்லாம் எந்த தப்பு பண்ண மாட்டாங்களா? ஐயோ அத்தை, அதான் நான் சொல்றேன் இல்லையா, மோனிஷாவை கூப்பிட்டு நானே சாரி சொல்ல வைக்கிறேன். போதுமா? பூங்குடி, போய் மோனிஷாவை கூட்டிட்டு வா. இல்லடி மாப்ள, அவ தானடி உன்கிட்ட திட்டுனா, திரும்ப நீ என்னத்துக்கு அவள்கிட்ட நீ வெளியே போய் பேச போறா? இரு. அத்தை, என்னதான் பிரச்சனை? குடும்பமா இருந்தா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும். அதெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்காதீங்க. சும்மா இருக்க பூங்கொடிக்க மனசை நீங்களே மாத்தி விட்டுறாதுங்க. நீங்க பேசுறது நல்லா இருக்கு மாப்ள, நல்லா இருக்கு. உங்க வீட்டுல உள்ளவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாவனா அது பெருசாக்க கூடாது, அப்படியே அமைதியா விட்டுறணும், அப்படித்தானே சொல்ல வரீங்க? நான் அப்படி எதுவுமே சொல்லல அத்தை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உட்கார்ந்து பேசினா பிரச்சனை தீந்துரும். அத பேசி பேசி பெருசாக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். ஆமா ஆமா, எல்லா விஷயத்தையும் நல்லா உட்கார்ந்து பேசுறீங்க, நல்லா கேக்குறீங்க. இந்த ஆபீஸ பார்க்க சொன்னதுக்கே உங்களால முடியாதுங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்கீங்க. நில்லுங்க அத்தை, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் ஆபீஸ பார்க்க மாட்டேங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல மோனிஷா பூங்கொடி கூட சண்டை போட்டது உங்களுக்கு பிரச்சனையா? எது பிரச்சனை? என்கிட்ட ஒரு மாமியார்கிட்டயே இவ்வளவு குரலை உயர்த்தி பேசுற நீங்க என் பிள்ளைகிட்ட அப்ப எப்படி நடந்துப்பீங்க? அம்மா விடுங்கம்மா, அது எதையும் பேசி சண்டை போட்டுட்டே இருக்காதுங்க. இதுக்கு மேலே நீ இந்த வீட்டுல இருக்கவே வேண்டாம். மைனியார் தான் உன்னை மதிக்கலடி பார்த்தா கெட்டின புருஷன் கூட உன்னை மதிக்க மாட்டேங்கிறான். அத்தை விடுங்க. என்னத்த விட சொல்றீங்க? எதுவுமே விடுற மாதிரி இல்ல. நான் என் பிள்ளைய என் வீட்டுக்கு கூட்டு போறேன், நீ வா. இந்த வீட்டுல இருந்ததும் போதும், அடிமைத்தனமா வாழ்ந்ததும் போதும். எல்லாரும் சேர்ந்துலயே நிக்கியாவ. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் விடைபெற்று போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. ஏம்மா விடுங்கம்மா. ஐயம்மா வாட்டி பேசாம என் கூட. இவ்வளவு நாள் நீ அங்க இருந்ததும் போதும், பட்ட கஷ்டமும் போதும். வா. ஏம்மா சின்ன விஷயத்த பெருசாக்காதீங்கம்மா, விடுங்கம்மா. எதட்டி சின்ன விஷயம்? அவ உன்னை பேசுவா, நான் அதை பார்த்துட்டு நிக்கணுமா? பேசாம வான்னு சொன்னா வா பூங்கொடி, வா. வந்து கார்ல யாரு, நம்ம வீட்டுக்கு போலாம், வா. ஏம்மா வேண்டாமா. ஐயே என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இந்த பிள்ளைய இவ தரதரன்னு இழுத்துட்டு போறா. பூங்கொடி. சொல்லுங்க பாட்டி. நீங்க தள்ளி பாட்டி. ஏன் எதுக்கு வந்திருக்கிறீங்க? அது இல்லம்மா, என்ன ஆச்சு? பிள்ளைய வேற தரதரன்னு இழுத்து கூட்டிட்டு போறியே, ஏம்மா ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமா பிரச்சனை தான். பிள்ளைய வாழக அனுப்பி வச்ச இடத்துல நல்லா பாத்துக்கல, அதுதான் பிரச்சனை. எதெல்லாம் கோவப்படாதம்மா, எதுனாலும் பார்த்து பேசி தீர்த்துக்கலாம். எதுக்கு இப்ப இப்படி கோவப்பட்டுட்டு போறா? உங்க ஊருக்காரி ஒருத்தி இருப்பாளே, அவள்கிட்ட போய் சொல்லுங்க. இப்படி அவளுக்கு பிள்ளைய அவ இழுத்துட்டு போறா, எல்லாம் நீ பார்த்த விஷயம்தான், ரொம்ப நன்றின்னு சொன்னுங்கண்ணா. இன்னும் நீ ஏன் இங்க நின்றுட்டு இருக்கா? உன்ட கார்ல யாருன்னு சொன்னேன், போட்டி உள்ளவ யாரடி? ஏம்மா ஏம்மா விடுங்கம்மா,
சின்ன பிரச்சனை தானம்மா, விடுங்கம்மா. எதுட்டி சின்ன பிரச்சனை? எது சின்ன பிரச்சனை? நீ ஏதாச்சும் என் பிள்ளைய பார்க்கலான்னு வந்தேன். மைனியாரு காரி என்ன கொடுமைப்படுத்தியா? எப்பா என் பிள்ளைக்கு வா திறந்து பேச கூட தெரியல. யாரு? ராணிக்கு மோளா? அவாதான். என்னத்தை தான் பிள்ளை வளர்த்து வச்சிருக்கலாம் ராணி. பெரியவர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு மைனியார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. நீ ஏன் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? உன்ன வண்டியில யாருன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது. யார்கிட்ட வண்டியில? யாரு நீ? ஐயோ, இது விஷயம் பெருசாலியே போயிட்டு இருக்கு. உடனே ராணிகிட்ட போய் சொல்லணுமே. நீங்க இருந்தது பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். நம்ம வீட்டுல இருந்து நீ ராணி மாதிரி இருக்கலாம். யாரு? உன் வீட்டுக்காரனுக்கு நீ முக்கியம்னா அவன் தேடி வருவான். என்னம்மா ஏம்மா இப்படி பண்றீங்க? உன் நல்லதுக்கு தான் நான் பண்றேங்கிறது கூட உனக்கு தெரியல இல்லையா? தப்பல யார்கிட்ட வண்டியில? ஏம்மா பேசாத, சொன்னதை செய். லட்சுமி, சாயங்காலம் அந்த மில்லு வர போயிட்டு வருவோமாமா. ஏக்கா, புட்டுக்கு மாவை வெடிக்கணுமா எப்படி? இல்ல லட்சுமி, ரேஷன் கடையில கிடைச்ச பச்சரிசி அப்படியே தான் இருக்கு பார்த்துக்க. வீட்லயும் பிள்ளையெல்லாம் இருக்காவ இல்லையா? பூங்கொடியும் சும்மா இருக்கு, நிறைய ஏதாவது சாப்பிடுவாளே, அதான் கொஞ்சம் அச்சு முறுக்கு செய்து வைக்கலான்னு பாக்கியம்மா. அச்சு முறுக்கா? ஏன் திடீர்னு? வீட்டுல எல்லாம் இப்ப பண்டமே இருக்க மாட்டேங்குது. இந்த பூங்கொடி பிள்ளை டிவி பார்க்கும் போதெல்லாம் பாவம் போல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துக்க. அதான் கொஞ்சம் போல அச்சு முறுக்கு சுட்டு வச்சேன்னா அவளுக்கு தேவை எடுத்து தின்னுவா இல்லையா? மருமகளுக்காக. அச்சு முறுக்கு சுடியது எவ்வளவு பெரிய வேலைக்கா? வேலை எவ்வளவு இருந்தாலும் அது நம்மளோட பெய்யறம்மா. பிள்ளைய கொஞ்சம் சந்தோஷமா இருந்து தின்னேன் இல்லையா? சரிக்கா. அப்ப அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டீங்களா? ஆமா லட்சுமி, இருந்தது ஒரு 2 கிலோ அரிசி போல இருந்துச்சு. அதுல எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு தான் வந்தேன். வாங்கிட்டே இருக்குன்னா நீயும் ஊறவை, சாயங்காலம் போல இருந்து சுடலாம் இல்லையம்மா? சரிக்கா. ஏன் மூலம் அடிக்கடி பண்டான்னு கேட்டுட்டு இருப்பா. இதை சுட்டு போட்டா பிரச்சனை இல்லை பத்தியலா? ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன் பார்த்துக்க. ராணி அக்கா, என்ன இவ ராகம் பாடிட்டு வர? ராணி அக்கா நீ ஏம்ல கண்ணு வேர்த்துட்டு இருக்கு, தொடச்ச வேண்டியதானே? தானாங்கிற வெயில்ல வந்தா கண்ணு வேர்க்கதானே தெரியும், தொடச்சிட்டு வாச்சின ஒண்ணு. கண்ணு ஒன்னும் வேர்க்கல, நான் அழியே. எது? நீ அழறியா? என்ன ராணி அக்கா, இது புதுசா இருக்கு. எப்பவுமே இவதான் அடுத்த வீர அள வைப்பா, இன்னைக்கு இவளையே ஒருத்தி அள வச்சிருக்கா பாருங்களா. சும்மா இரு லட்சுமி, சிரிக்காத. அவளே ஏதோ ஒரு வியாதனையில வந்து நிக்கியா, நீ வேற சிரிச்சிட்டு இருக்கா? இல்லக்கா, அவ சொல்றத பார்த்தா சிரிப்பாதான் வருது. சரி சொல்லு, ஒன்னையே ஒருத்தி அள வச்சிருக்கான்னு அவ எவ்வளவு பெரிய தில்லெல்லாம் கிடையா இருப்பா. யாரு சொல்லு சின்ன பொண்ணு? வேற யாரு? என் மாமியாரு தான். என்கிட்ட எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கு. பரவாயில்லையே, மாமியார் திட்டி நீ கூட அழுவிய சின்ன பொண்ணு, ஆச்சரியமா தான் இருக்கு. சும்மா லட்சுமி, என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏக்கா, நான் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன்னா, எப்பவும் வெட்டியா வீட்டிலே இருக்கேன்னா, உண்டுட்டு தின்னுட்டு உறங்கியேன்னா என் மாமியார் திட்டுது. என்னால ஒரு வருமானம் கூட இல்லையா. அக்கோஸ், அது உண்மைதானே, இதுல என்ன அள வேண்டியது இருக்கு? சும்மா இரு லட்சுமி, அதுதானே நீ டெய்லி ரியலா பண்றது, அதுதானே உன் மாமியார் சொல்லுச்சு. இதுக்கே கண்ணகசிக்கு நிக்கியா? வீடு சின்ன பொண்ணு. என்னக்கா, என் கதையை கேட்டா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்குல்லக்கா? அப்படி இல்ல சின்ன பொண்ணு. ஏ ராணி, நீ இங்கேயா நிக்கியா? ஆமாக்கா. ஏன் என்னாச்சு? ஏன் உன விஷயமே தெரியாதாக்கா? உன் வீட்டுல என்ன பிரச்சனை யாது பிரச்சனைன்னு எனக்கு தெரியாதுமா. உன் மைனியார் வந்து உன் மருமோளை இழுத்துக்கிட்டு போறா. என்னக்கா, என்ன சொல்றீங்க? என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா. உன் மூவா ஏதோ சொன்னா போல. போ போ, ஓடி போய் என்னாச்சுன்னு ஓடி போய் பாரு. அன்னைக்கு வாங்க, ஒன்னும் ஆயிருக்காத, போய் பாப்போம். ஐயோ கடவுளே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏன் நீ பின்னாடியே போவலையா? போனோம். போ போ, அவ வீட்டுல பிரச்சனை தானே, அவ மைனியார அவ மருமோளை இழுத்துட்டு போறா, அதுக்கு நீ அழுதுட்டு இருக்க. என் கதை யாருக்கும் சொன்ன புரியாது. ராணியக்கா, ராணியக்கா நில்லுங்க, நானும் வாரேன். என்ன பிரச்சனையா இருக்கா? அப்படி இந்த குட்டி என்னத்த சொல்லி இருக்கான்? போய் பாப்போம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு